ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். சரிங்களா? அடுத்த வசனம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 21 பாருங்க. 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். போதுங்க. என்ன எதுல வீணரானார்கள் சொல்லுங்களேன். என்னதான் சொல்லுங்க? சிலர் சொல்லுங்க புத்தி. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன். மூளை. சொல்லுங்களேன். மூளை. மூளை. சொல்லுங்களேன். இந்த செல்போன் பார்த்தா இது கெட்டு போயிடும். இது போட்டு பார்த்தீங்களா? இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் உள்ள சபை. ஹலோ ஹலோ பைபிள் எழுதியிருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் ஒளிகிறாங்க. என்னை பார்த்துருக்கேன். என்ன ஆவியானவர் எத்தனை வருஷமா எழுதியிருக்காரு? இங்கே தம்பி கவனி. ராசா கண்ணு கவனி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உனக்கு தான் எழுதியிருக்கு. ரொம்ப செல்போன் பார்க்காதீங்க. சொல்லுங்க. ஐயோ வாய வரமா. என்ன ரொம்ப செல்போன் பார்க்காதீங்க. கண்ணாடி போடாதீங்க. நான் செல்போன் பார்த்து கண்ணாடி போடலை. இரவு போல கண்ணை முழிச்சு ஜோம் பண்ணதுனால தான் இந்த கண்ணாடி எடுக்க போகிறேன். இல்லை ஆமைன்னு வர மாட்டேங்குது. இருள் அடைகிறது எப்படின்னா பிசாசானவன் கண்ணை குருடாக்கிடுவான். ஆவிக்குரிய கண்ணை. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகள் 9 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி செல்லை பிடிங்கி படுக்க வச்சிடணும். இப்படி நைட் எல்லாம் செகண்ட் ஷோ போயிட்டு வந்த மாதிரி கண்ணு இருக்கக்கூடாது. 9 மணிக்கு மேலே முழிச்சிருக்க கூடாது. பார்த்தீங்களா? தாய்மார்களும் அமைச்சர் பசங்க வாலி போய் சொல்லவே முடியாது. உபவாசம் இருந்து நன்றி சொல்ல பழகுங்க. அடுத்து கீழே பாருங்க. அந்த வசனம் பாருங்க. அவர்கள் எப்படி அந்த பாருங்க 78 வாசிங்க பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனம் வந்து கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. நீ சொல்ற ஆமென் எல்லாம் பிசாசுக்கு. யாருக்கு? இதுல 2 வசனம் ரொம்ப முக்கியம். இது 21 28 அந்த சிந்தை மூளை சிந்தைன்னு சொல்லியிருக்க பாருங்க. கவனிங்க. சிந்தை போட்டிருக்கா இல்லையா? இந்த சிந்தையை கெடுத்தா துதி ஸ்தோத்திரம் வராது. நீங்க ஆமென் சொல்ல 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 உங்களுக்கு கிருபை பெருகும். ஆமென் சொல்ல சொல்ல என்ன செய்யும்? கிருபை பெருகும். ராத்திரி 9 மணிக்கு மேல முழிச்சிருக்காதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க. வீட்டில் இருக்க டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போடுங்க. வேண்டாம். ஸ்க்ரீன் டைம் வேண்டாம். என்ன செய்யுங்க? முழிச்சிருக்க நீங்கள் நான் கேட்குறேன் கவனிங்க. முழிச்சிருந்து நைட் ஷிஃப்ட்டு பார்த்தா வேலை பாருங்க. டெய்லி வந்து வாரத்துக்கு வந்து நீங்கள் மாதத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா முழிச்சிருங்க. கர்த்தரை தேடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், மகிமைப்படுத்தணும். இந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? 700 வருஷம் ஆசீர்வாதமா? 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி சொல்கிறத பார்த்தாலே தெரியுது. அடுத்த வருஷத்தை தீர்மானிக்கிறது நீங்கள் தான். நீங்கள் எவ்வளோ இந்த 10 நாள் ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ தருவார் அவன். அடுத்த வருஷத்தை தீர்மானிக்கிறது நீங்கள் தான். நீங்க விசுவாசத்தின்படி முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி 2026 கதவுகளை திறங்கன்னா ஆண்டவர் திறப்பாரு. உங்களுக்கு முடியுமா? முடியாதா? முடியும். அதனால நான் ஒரு ஆலோசனையா சொல்றேன். இந்த 10 நாளும் வீணடிக்காதீங்க. என்ன ஸ்கிரீன் டைம் இருக்காதீங்க. அங்கங்க சொந்தக்காரனை பார்க்க போகாதீங்க. முழங்கால் போட்டு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மத்தியானம் உபவாசம் இருக்கணும். அவனே காண பார்த்தீங்களா? ஐயோ சபையில தான் பேசுறேனா? மத்தியானம் சாப்பிடாதீங்க. காலையில் நல்லா கழுத்து பிடிக்க சாப்பிடுங்க. ராத்திரி சாப்பிடுங்க. மத்தியானம் தூங்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. தானியேல் வந்து 3 வேளை ஜெபம் பண்ணாரா? 5 வேளை ஜெபம் பண்ணாரா? ஜெபம்னா என்னன்னா தேவனுடைய சித்தம் என் குடும்பத்தில் நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன். சொல்லுங்க.
சொல்லுங்க, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், ஏன்னா சேர்ந்து சொல்லுங்களேன். தம்பி ராசா இங்க வந்து உட்காருப்பாரு, இங்க வந்து உட்காரு. ஏற்கனவே உனக்கு நிறைய தடவை சொன்னேன், எந்திரிச்சு இங்க வந்து உட்காரு ராஜா. ராஜா கண்ணு இங்க வாங்க, இங்க வாங்க. சொல்லுங்க, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என் வீட்டுக்குள்ள செய்யப்படுவதாக, என் குடும்பத்துல செய்யப்படுவதாக. பரலோகத்துல என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்தின விசேஷத்துல துதிக்கிறாங்களா இல்லையா? சோதரிக்கு பரலோகம் படிச்சிருக்கீங்களா? பரலோகத்துல என்ன நடக்குன்னு வெளிப்படுத்தல போட்டிருக்கல. நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரை இருக்கணும். சரியா? பரலோகத்துல செய்யற மாதிரி நீங்க உங்க குடும்பத்துல செய்யறீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வாச. பிள்ளை கீழ்படிய மாட்டேங்குது. நீங்க கட்டது கீழ்படிஞ்சாதானே பிள்ளை கீழ்படியும். நீங்க டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணா, டிவியை வித்தாதானே நீங்க பிள்ளைக்கு பைபிளை திறக்கும். சொல்லுங்க, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என் இருதயத்துல செய்யப்படுவதாக, என் வீட்டுல செய்யப்படுவதாக, சத்தமா என் சபையில செய்யப்படுவதாக, என் வீட்டுக்காரருக்குள்ள செய்யப்படுவதாக. அது வந்து சுலபமாகுது. பரலோகத்துல 24 மூப்பர்கள் துதிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்றாங்க. அது செஞ்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்தா உங்களுக்குள்ள ஆவியான பலமா கிரியை செய்வார், பலமா கிரியை செய்வார். ஆண்டவர் வந்து நோவா கிட்ட நீ போய் பேழையை ரெடி பண்ணு சொன்ன உடனே அந்த 100 வருஷம் கட்டின எல்லாம் ஜோடு ஜோடா ஜோடு ஜோடா ஜோடு ஜோடா வந்துச்சான். 2 சொல்லுங்க, ஜோடு ஜோடா சொல்லுங்க. ஆமா, அது மாதிரி சபைக்குள்ள ஆவியில ஆண்டவர் கட்டி முடிச்சிட்டாரு. எல்லாம் ஜோடு ஜோடா உள்ள வரும், எல்லாம் வரும் உள்ள. பிளம்பர் வருவான், அவன் வேலையை பார்ப்பான், இயேசு நாமத்தினால. அவன் எலக்ட்ரிஷியன் வேலையை பார்ப்பான், பெயிண்ட் அடிப்பான். நீங்க போய் ஆராதிச்சவே இருக்க வேண்டியதான். சொல்லுங்க, பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என் திருமணத்துல செய்யப்படுவதாக. சவுண்டு குறையுது. சாத்தான் கேட்கறது கஷ்டப்படுவான். சாத்தான் முதுகுல விளார வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். சொல்லுங்க, பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என் குடும்பத்துல செய்யப்படுவதாக. இன்னும் துதிப்பே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சத்தம் நாங்க ஊழியக்காரங்க விசிட்டிங் வரும்போது வீட்டில் கேட்கணும், வேற சத்தம் கேட்கக்கூடாது. நாங்க இந்த சத்தம் வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே அபிஷேகம் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வரணும், உங்களுக்குள்ள அபிஷேகம் கடந்து வரணும். அங்க மலைக்கு போய் பிஸ்காவின் கொடுமுடியில போய் 10 கற்பனைகளை வாங்கிட்டு யோசுவா கூட போயிட்டு கீழே வரும்போது வேற சத்தம் கேட்டுச்சான். என்ன என்ன சத்தம்? பைபிள் தெரியுமா? நான் கதை சொல்றேன். என்ன வேற சத்தம்? என்னடா? உடனே யோசுவா என்ன துதிக்கிற சத்தம் கேட்கல. யோசுவாவும் மோசேயும் கீழே இறங்கி வர்றாங்க. சரியா? அங்க வந்து வேற சத்தம் கேட்குது. என்னன்னா கீத வாத்தியங்கள், டான்ஸு, பாட்டு எல்லாம் கேட்குதுன்னா எப்படியோ சாத்தான் ஏமாத்திட்டா ஜனங்களை. அப்படி சத்தம் நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். துதிக்கிறதுக்கு காலேஜில் போய் டிகிரி வாங்கணுமா? சொல்லுங்களேன், டிகிரி வாங்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு. காலைல 4 மணிக்கு தேன் சிட்டு சத்தம் போடுது, 5 மணிக்கு. சிருஷ்டிப்பு எல்லாம் கர்த்தரை துதிக்குது. நம்ம அந்த வருஷ கடைசியில துதியோடும் புகழ்ச்சியோடும் சங்கீத 100ல் அவருடைய சன்னிதானத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சன்னிதானத்துக்கு போகணும். துதிக்கிறதுல நீங்க குறைவா இருக்கிறீங்க, நன்றி சொல்றதுல குறைவா இருக்கிற. 10 குஷ்டரோகிகளை லூக்கா 17 அதிகாரத்துல 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி தான் நன்றி சொன்னான். எத்தனை பேர் தெரியுமா இல்லையா? பாருங்க, 1% தான். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்கொடையாளர் உங்களுக்கு வேணுமா? நன்கொடைகள் வேண்டுமா? யோசிக்கிறாங்க எல்லாரும். திரும்ப கேட்கிறேன், நன்கொடையாளர் தகப்பன் வேணுமா? தகப்பனுடைய பொருள் வேணுமா? தகப்பனுடைய பொருளா வேணுமா? நீங்க தான் அடுத்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறவங்க. நீங்க தான்.
எத்தனை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். ஆண்டவரே நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் ஸ்தோத்திரிப்பேன், மகிமைப்படுத்துவேன், இந்த வருஷமெல்லாம் நன்மையாக நடத்துறேன். ஏன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் குடும்பத்தில் எங்கள் அக்கா தங்கச்சி குடும்பம் சொந்தங்க 4 பேர் இந்த வருஷம் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. 4 பேர் போட்டேன். 4 பேர் துக்க வீட்லேயும் போய் நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவரே இவங்க செய்ய வேண்டியெல்லாம் இன்னும் நல்லா செய்யலையே. நிறைய பேர் நித்தியத்துக்காக வாழ்றதில்லை சகோதர சகோதரிகளே. நித்தியம், ஆவியானவர், வசனம், வாக்குத்தத்தம், ஜீவன், சமாதானம், இதுக்காக நம்ம சபை வாழ வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். சொல்லுங்களேன். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா நம்ம தான் ஸ்தோத்திர பலிகள் அந்த ஆராதனையை செலுத்தலை. எபேசியர் எடுங்களேன் 5:18 துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும், நன்றி சொல்ற. எபேசியர் எடுத்துங்க 5:18 வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியில நிறைந்து, சங்கீதங்களினாலும், என்னது போட்டிருக்கு முதல்ல, சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இது பிசாசுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தின்படி எனக்கு பலிக்க போது சாத்தானே, நீ ஓடி போற பாருங்க. எப்பொழுதும் கர்த்தரை பாடி அந்நிய பாஷையில பாடலாம். ஒருத்தர் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 14:14 வாசிங்க. அந்நிய பாஷையில பாடலாம். என்னத்தினால நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால், ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். அதுக்கு முந்தின வசனம் இருக்கு. அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். போதும் பாருங்க. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரையும் நான் உச்ச கட்டத்துக்கு கூப்பிடுறேன். ஆண்டவரோட உறவாட கூப்பிடுறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷ கடைசியில் இன்னைக்கு 10 நாள் தான் இருக்கு. எல்லாரும் கையை 2 காமிங்களேன். 10 நாள். ஆமா, இந்த 10 நாள்ல ஒரு 10 மணி நேரம் கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? 10 மணி நேரம். அதாவது சபைக்கு ஆவியானவர் பவுல் அடிகளார் எழுதுறாரு, நீங்க பாடுங்கப்பா, ஆராதிங்கப்பா, சங்கீதத்தை எடுத்து பாடுங்கப்பா, ஆவியில நிறையிறது அப்படின்னு. அந்த காலத்துல எபேசு சபைகள் துறைமுகப்பட்டினம், திருவனந்தபுரம் மாதிரி, சென்னை மாதிரி எப்போ பார்த்தாலும் சாயங்காலம் குடிச்சுட்டு மயங்கி இருப்பாங்க. இன்னைக்கு கிளட்டனி அப்படின்னு சொன்னா பெருவயிற்று சோம்பேறிகள். சாப்பாட்டுக்கு அடிமையாகக்கூடாது, ஏன்னா எதுக்குமே அடிமையாகக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? Be filled with the Holy Spirit. ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பாட்டு பாடு. ஆவியான தேவனை ஆவியில ஆராதிக்கலாம். ஆமென் காணுங்க. உச்சகட்ட நிலைமை என்னன்னா, தமிழ்லையும் ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஆவியில ஆண்டவர் ஆராதிக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு சொல்லுங்களேன். விசுவாசிக்கலாம் நீங்க? எபேசியர் 1:13 வாசிங்க. ஆவியில கர்த்தரை மகிழ்ந்து பாடணும். அவர் செஞ்ச நன்மைகளும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீங்க. இப்ப நீங்க விசுவாசிகளா, நீதிமான்களா, பிள்ளைகளா? எல்லாரும் என்னை பாக்குறீங்க புதுசா, எனக்கு தெரியாது. நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்களா, நீதிமான்களா, ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? நல்லா ஸ்லோவா சொல்றீங்க. நான் என்ன ஸ்கூல் டீச்சரா? நான் உங்க சகோதரன். நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்களா? சரி. பிள்ளைகள் தகப்பனிட்ட களி கூறணுமா, களி கூறக்கூடாதா? பாடி துதிக்கணும், ஆராதிக்கணும் சந்தோஷமா. மரியாள் சொல்றா, நீ வீட்டுல வாசி பாருங்க, என்னன்னா என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது பாட்டு எழுதுறாங்க.
நான் பைபிள் ஸ்கூல் ஒரு சின்ன ஒரு கேத்தலிக் சிஸ்டர் தான் என்னைய பைபிள் ஸ்கூல் நடத்த 2004 என் மகன் பிறந்த வருஷம் 2004, 5, 6, 7 2007 வரைக்கும் லூர்து நகர் 7வது வரையில் பைபிள் ஸ்கூல் நடத்தினேன் புதூரில். அந்த வீட்டை கொடுத்த சகோதரி வந்து பூர்ணிமா சிஸ்டர், நல்ல சகோதரி. அந்த சகோதரிக்கு ஒரு தீராத வியாதி 12 வருஷம் இருந்துச்சு. அது ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ண சுகமாயிடுச்சு. நான் சொன்னேன், பாஸ்டர் உங்களுக்கு சிஸ்டர் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பாட்டு எழுதுகிற வரம் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 4000 பாட்டு எழுதுனாங்க, புக்கா. அந்த சிஸ்டர் வந்து தினந்தூர் காலைல 4 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மரியாளை பற்றி, பாலகனை பற்றி, பரலோகத்தை பற்றி பாட்டு எழுதுனாங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கர்த்தரை பக்தியுடன் பாட ஏவுவார். நீங்க பாடுங்க, வாயை திறந்தவன நன்றி சொல்லணும். ஆமே சொல்லுங்க. காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன நினைக்க கூடாது, என்னடா மிச்சம் மீதி இருக்கு அதெல்லாம் சூடு சாப்பிடுன்னு நினைக்க கூடாது. அது பூரா ஆடுக்கு, நாய்க்கு, கழுதைக்கு தூக்கி போட்டுருணும். இது தேவனுடைய ஆலயம். இது என்னது? சத்தமா சொல்லுங்களேன். இதை ஒழுங்கா அன்னன்னைக்கு மண்ணா கொடுக்கணும். ஜீவ அப்பம் யாரு? இந்த இருக்கு பாருங்க, ஜீவ அப்பம். அது என்னது? வானத்திலிருந்து வந்த மண்ணா. அவர் அன்புள்ளவர். இதுக்குள்ளதான் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நீங்க பாடி துதிச்சு ஸ்தோத்திரிச்சு களி கூறுனீங்கன்னா எல்லா கவலையும் பிரச்சனையும் ஓடிடும். அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இன்னும் அதிகமா செய்யுங்க. அந்த இன்னொரு வசனத்தை எடுங்க, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. அவர் எவ்வளவு அழக சபைக்கு, கொலோசை சபைக்கு எழுதியிருக்காரு, எபேசு சபைக்கு எழுதியிருக்காரு பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 16, 17 பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. போதும். ஆமே சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஆமே சொல்லுங்களேன். புதிய ஏற்பாடு பிள்ளைகளுக்கு நல்லா தெரியணும். புதிய ஏற்பாடு ஒரு சின்ன ஆப்பில் போட்டு புதிய ஏற்பாடை சொல்லிக் கொடுங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள தெரியணும். கிறிஸ்துவின் வசனக்குள்ள எல்லாருக்கும் தெரியணும். 2016 இருந்து எங்கள் வீட்டில் காலைல எந்திரிச்சோடனே வசனம் போடுவேன், இல்லைன்னா பாட்டு போடுவேன். என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வசனம் தெரியும். காலையில் இருந்துட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் போட்டுருவேன். அது 40 நிமிஷம் ஓடி முடியும். 24 அதிகாரம் நாங்கள் காதில் கேட்டுகிட்டே எல்லா வேலையிலும் பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் வசனம் உங்கள் எங்கே இருக்கணும்? இருதயத்தில். சத்தமாக சொல்லுங்களேன். அது வாசனம் பரிபூர்ணம் வாசனமாக இருப்பாங்க. அந்த கதை, இந்த கதை, என்ன சினிமா கதை, சொந்தக்காரன் கதை, கிரிக்கெட், இதெல்லாம் இருக்கக்கூடாது. பரலோகம் உங்கள் இருதயத்தில் ஆவியான ஒரு வடிவில் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரலோகம் இருதயத்தில் ஆவியானவரோட, அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அதை விரைவுபடுத்தணும், தூண்டி விடணும். அது வாசிங்க. அடுத்து திரும்பி சொல்றாரு சபைக்கு. கிறிஸ்துவின் வசனம் இல்ல பாதியிலிருந்து வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் 3 வேற வேற ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கட்டளையாக ஆமென் சொல்லுங்க. இவங்க எதுக்குடா சர்ச்சில் பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம் சொல்றப்போ உங்களுக்கு புதுசா இருக்கும். நான் ஒரு 100 கட்டளைகளை சொல்லுவேன். சங்கீதத்தில் சங்கீதம் வேற, கீர்த்தனை வேற, ஞான பாட்டு வேற. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது, இது ஞான பாட்டு. இது என்ன பாட்டு? ஞான பாட்டு. சங்கீதங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஒவ்வொரு சங்கீதங்களை கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திர சங்கீதம் இருக்கு, ஆராதனை சங்கீதம் இருக்கு, கண்ணீரோட பாடின பாட்டு இருக்கு அப்படின்னு. அதுல அதுல அது என்ன? கீர்த்தனை அப்படின்னா மியூசிக்கோட பாடுறது. சொல்லுங்க. மியூசிக் இல்லாமல் சில பாட்டு பாட முடியாது. இப்போ நான் சொல்லுவேன், தம்பிகிட்ட மைனர் பாடுங்க. இந்த இப்போ ஒரு புலம்பல் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒப்பாரின்னு. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், கவனிங்க. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவர். இதுதான் என்னன்னா மியூசிக்கோட ஒப்பாரி புலம்பலாம். 1987 ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா ஜெபத்தோட்டத்தில் கிட்டார் வாசித்து பாட்டு. இந்த பாட்டு அந்த காலத்தில் இன்டர்நெட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, லேப்டாப்பும் கிடையாது.
எப்படி பாருங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆவியானவர் பாட்டு கொடுப்பார். காலைல எந்திரிச்ச உடனே பாட்டு வருதுல, அந்த பாட்டு வாயிலிருந்து பாடிடணும். வாயில ஒரு அற்புதம் இருக்கு, வாயில ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, வாயில ஜீவன் இருக்கு. ஆமே சொல்லுங்க. நீதிமான் வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கு. நீதிமான் வீட்டுல எப்படி இருக்கு? இந்த வீட்டுல இந்த வீடு ஜெப வீடு. யோவான் 2 என் வீடு ஜெப வீடுன்னு கர்த்தர் சொன்னார். சொல்லுங்களேன், வாயில தீர்க்க தரிசனம் இருக்கு. சொல்லுங்க, ஏன் வாயில சொல்லுங்களேன். ஐயோ தெரிஞ்சுறேன், பாஸ்டர் சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்காரு, நீங்க ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்க, என் வாயில ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, என் வாயில ஒரு அற்புதம் இருக்கு, என் வாயில கர்த்தருடைய ஜீவன் இருக்கு. நான் கர்த்தருக்குள்ள களி கூறுவேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், கர்த்தருடைய சித்தம் எனக்குள்ள நடக்கும், ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்வார். இப்பதான் நான் 300 போட்டிருக்கேன், அரை மணி நேரம் ஓடிடுச்சு. எப்படி நாமெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி பிராக்கா கூட்டு போறதுன்னு தெரியல. இப்பதான் நான் வந்து லேசா 300 1ஆம் கிளாஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதாவது வருஷ கடைசியில தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காதீங்க. தேவை சபைக்கு அவர் அழகி இருக்காரு, கர்த்தரை பக்தியோடு பாடுங்க, சங்கீதத்தை எடுத்து பாடுங்க, பாட முடியல செல்போன் ஒரு பாட்டை போட்டு ஃபாதரோட சேர்ந்தாவது பாடுங்க. வாயை திறந்து கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனா ஆண்டவர் நீங்க வேணும். நீங்க தான் ரொம்ப தள்ளி இருக்கிறீங்க. பாருங்க, எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 8:32 வாசிங்க. எல்லாரும் கிறிஸ்மஸ் இருக்கீங்க. அந்த கிறிஸ்மஸ் நம்முடைய சொந்த குமாரன் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்ப இவங்க வாயில தான் வசனத்தை வைக்கணும். கிறிஸ்துவின் வசனம் ரோமர் 8:32 எல்லாரும் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். கொஞ்சம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஆண்டவர் நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சபையே வாசிங்க. சரி, குமாரன் என்றும் பாராமல் அவருக்காகவும் அவரையே ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா! ஆமா, இப்படி சத்தம் போட்டாலே கடன் போயிடும். என்ன போயிடும்? கடன் ஒரு ஆவி இருக்கு, போயிடும். கடன் போயிடும். சொல்லுங்களேன், வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவாரு, வீட்டுக்காரர் குடியை விட்டுருவாரு, குடும்பம் ஆராதிக்க போறீங்க. அவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு, அருமையானதை கொடுத்துட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? அவரோட அப்பாவோட களி கூறணும். வருஷ கடைசியில 10 நாள் நீங்க ஆண்டவர்கிட்ட களி கூறுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, திருமணத்தை உடன்படிக்கையை கொடுத்தீங்களே, எனக்கு இந்தந்த என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. சத்தம் போட்டு ஆராதிச்சா வீட்டுல கடன் போயிடும். வீட்டுல அதாவது இப்ப சில காரியங்கள்லாம் இப்ப நீங்க பாஸ்டர் வாஸ்டர் இந்த சங்கீதம் சண்டைக்காரின்னு பாத்தீங்களா? அது மனைவியை சொல்லல. என்னை பாருங்களேன், எல்லாரும் 9ஆம் வசனத்துல நீதிமொழி 21:19 வாடகை வீட்டுல குடியிருந்தா ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா? நான் வாடகை வீட்டுல இந்த சண்டைக்காரியெல்லாம் பார்த்துருக்கேன். வாடகை வீட்டுக்கு போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 12 அது சண்டைக்காரியோட குடியிருப்பு. மனைவி இல்லை. சொல்லுங்களேன், எல்லாரும் பணியை பார்த்து சொல்லுங்களேன், மனைவி முன்னாடி வாங்கப்பா, முன்னாடி வாங்க. சின்ன பிள்ளைங்கள முன்னாடி வாங்க, இன்னும் முன்னாடி வாங்க, இன்னும் முன்னாடி வாங்க. சொல்லுங்களேன், சண்டைக்காரி வந்து மனைவி இல்லை. சொல்லுங்களேன், எல்லா பெண்களும் மனைவி இல்லை. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு வெளிப்பாடு கிடையாது. சகோதரி வேற, ஆமா, பரஸ்திரி வேற, நடிகை வேற, மனைவி வேற. சண்டைக்காரின்னு போட்டிருக்கிறது மனைவி இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். என்னைக்குமே ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்க போறேன். பாருங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 எடுங்க. உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம். ஆவியானவர் நிறைய சங்கதிகளை எழுதி வச்சிருக்கிறார்.
அவர் ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டாங்க, ஊழியம் செய்யும் போது கஷ்டப்பட்டாங்க, வேதனைகளை கொடுத்தாங்க புது இடங்கள்ல. அந்த சூழ்நிலையில என்ன செஞ்சாங்க? அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தரை வந்து கூப்பிட்டாங்க, அந்த பிரசன்னத்தை கூப்பிட்டாங்க. இது ஒரு ரகசியம். கர்த்தருடைய பிரசன்னத்தை எல்லா நேரமும் கூப்பிட்டீங்கன்னா பிரசன்னம் வந்து சூழ்நிலைகளை மாற்றும். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவருடைய பிரசன்னம் என் சூழ்நிலைகளை மாற்றும். அவரே வந்துருவாரு, அவரே பரலோகத்தில் இருக்கிறவரு எனக்குள்ள வந்துருவாரு. அக்கினியாய் வருவார், காற்றாய் வருவார், டொமுக்குன்னு மாறிடுற. இதான் ரகசியம். விசுவாசிகளுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். 16 அதிகாரம் அதுல வருங்க. நடுராத்திரியிலே 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். போதும், ஆமென் சொல்லுங்களேன். 2 காரியம் செஞ்சாங்க. ஜெபம் பண்ணாங்கன்னா துதித்தாங்க. பக்கத்து வீட்டுக்கு நீங்க துதிக்கிறது கேட்கணும். அந்த வீட்டுல பாட்டு போடுறாங்க. இப்ப எல்லாரும் வீடு வாடகை தர மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்தவங்க என்ன பாட்டு போடுறாங்க, சண்டை போடுறாங்க, சத்தம் போட்டு ஆராதிக்கிறாங்க. உங்க சத்தம் பக்கத்து வீட்டு கேட்குமா கேட்காதா? சரி, அவங்கள ஜெபிக்க வருவாங்களா வரமாட்டாங்களா? துதிக்க வருவாங்களா வரமாட்டாங்களா? வேற சத்தம் கேட்கக்கூடாது. நீங்க பக்கத்து வீட்டுல கேட்கிற மாதிரி ஆராதிப்பீங்களா? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். வேற இடத்துல வாசிங்களேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பாத்தீங்களா? ஜெயில போட்டாலும் நாங்க பாட்டு போடுவோம். வாயை போட்டு போட முடியுமா? இப்ப கொலோசி சபையில, கொலோசியர்லயும் எபேசியர்லயும் பவுல் சொல்லியிருக்காரா இல்லையா? கர்த்தரை பக்தியுடன் பாடின்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்களேன். பாருங்க, நான் சிறு பிள்ளைகளுக்கு பெரியவங்களாம் சொல்லி கொடுங்க. துதிச்சாதான் சிந்தை பிரகாசமா இருக்கும். துதிச்சாதான் அந்நிய பாஷையில ஆண்டவர் ஆராதிச்சாதான் சிந்தையில ஜீவன் உண்டாகும். ஒரு ஊழியக்காரரு, ஒரு சயின்டிஸ்ட் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆராதிக்க புது செல்கள் உண்டாகுதான் உடம்புல. அதாவது வயசாகிறதெல்லாம் குறையுதான். அப்ப ஆவியில ஜெபிக்கிறீங்களா? எனக்கு தெரியும், ஒரு அம்மா 90 வயசு வரை அந்நிய பாஷையில் டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஆண்டவர் ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா வயசே ஆகாது, முகத்துல சுருக்கமே ஆகாது, ஒரு ஆமைனே காணும். பெரிய பார்த்துங்களேன். அதாவது மாம்சத்துல இருக்கிறவன் தான் மாம்சத்தின்படி அறியப்படுவான். நீங்கெல்லாம் ஆவிக்குரியவர்களா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா? ஆவியோடு பாடணும், கருத்தோடு பாடணும், விடக்கூடாது. செஞ்ச நன்மைகளை ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும். உங்க வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவா இருக்க வேண்டும். உங்க வீடு ஜெப வீடு. சொல்லுங்க, உங்க வீடு எப்படிப்பட்ட வீடு? எடுங்க யோவான் 2ஆம் அதிகாரம் எடுங்களேன். உங்க வீடு ஜெப வீடு. உங்க வீடு வேற எந்த வீடு இல்லை, நல்லா துதிக்கிற ஜெபிக்க வீடு. யோவான் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதில் அந்த வசனம் இல்லை, லூக்கால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடு ஜெப வீடுன்னு ஆண்டவர் ஏசாயால சொன்னார். அதில் இல்லை 19:46 வாசிங்க. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது. பார்த்தீங்களா? என்னுடைய வீடு, இது நான் சரீரத்தையும் குறிக்கும், இது வந்து உங்க வீட்டை குறிக்கும், குடியிருக்கிற இடம். தேவாலயத்துல பாருங்க, வேற வேலை செய்யக்கூடாது. ஆண்டவர் வந்து கிளீன் பண்ணுவாரு. சொல்லுங்க, ஆண்டவர். பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள், துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என்ன செய்யறேன்? கெஞ்சி கேட்கிறேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச காரியங்கள் உங்கள் வீட்டுக்கு, அதாவது இந்த வருஷம்லாம் என்னென்ன காரியம். எனக்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய ஊழியம் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். ஆண்டவர் இன்னைக்கு நேற்று ராத்திரியும் சொன்னேன், நீ இன்னும் நன்றி சொல்லலை, இன்னும் நன்றி சொல்லலைன்னு சொல்ல. ஆண்டவர்கிட்ட பொருத்தனம் பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். அந்த 10 குஷ்டரோகிகள் 1 குஷ்டரோகி மாதிரி மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அப்பா வந்து உங்களை நிரப்புவார். அப்பா தேவைகளெல்லாம் பார்த்துக்குவாரு. ஆமென்.
அப்பா ஏதாவது குறை வைப்பாரா? குறை வைப்பாரா? நல்லா கவனிங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்க போகாதீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர்கிட்ட போங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா நம்ம தான் அப்பாவை இன்னும் ருசிக்கணும், இன்னும் நெருங்கணும். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த 10 நாட்களும் டெய்லி 1 மணி நேரமாவது நான் கொடுப்பேன். நான் 1 மணி நேரமாவது உடைய சமூகத்தில் களி கூறுவேன். மரியாதை போல ஆண்டவரே, இந்த பவுலும் சீலாவும் எவ்வளவோ அடிபட்டு வேதனைப்பட்டாங்க, அப்படியே உடம்பெல்லாம் காயம் வலி. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சாங்க. நம்மளாம் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, நம்மளெல்லாம் எவ்வளவு நம்மளை ஆண்டவர் நினத்தையும் கொழுப்பையும் உன்னது போல என் ஆத்துமா கொடுத்துருக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஆண்டவரே, என் வாயில் ஒரு அற்புதம் வச்சிருக்கிறீங்க, என் வாயில் ஒரு தீர்க்க தரிசனம் வச்சிருக்கீங்க, என் வாயில ஜீவனை வச்சிருக்கிறீங்க. நான் இன்னும் உண்மை ஆராதிப்பேன், நான் இன்னும் உண்மை ஸ்தோத்தரிப்பேன், நான் நன்றியோடு உண்மை துதிப்பேன். நீர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் எண்ணத்தை செடிப்பேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்களுடைய சமூகத்தில் நான் களி கூறுவேன். நீங்கள் தான் ஆண்டவருக்குள்ள இன்னும் களி கூறணும். சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட ஒப்புற வாய்ச்ச சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில், இந்த 20-25 கடைசி நாட்களில் நான் இன்னும் ஆண்டவரே உம்மை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், மகிமைப்படுத்துவேன். என்னுடைய இருதயம் பூரிப்பாகட்டும், என் இருதயம் கர்த்தருக்குள்ள மகிமைப்படட்டும். என்னுடைய ஆண்டவரே, என்னால் எவ்வளவு ஆனந்த கண்ணீர் விட முடியுமோ அது. தீர்க்கதரிசி சொல்கிறான், அத்தி மரம் துளிர் விட்டாலும் திராட்சை செடி கனி தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள களி கூறணும். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் ஆத்துமாவை சோர்ந்து போக விடாதீங்க. ஜெபத்துலையும் துதிக்கலையும் இன்னும் வளரணும். உங்கள் ஆத்துமா இன்னும் கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும். உங்களை பார்த்த உடனே கர்த்தர் என்ன சொன்னது? என் மகளுடைய ஆத்துமா என் மேல் நம்பிக்கையா இருக்குது. நன்றி. என்